ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமான ஒரு அப்டேட்டோடு தான் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் நிறையவே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஹெல்த் இஷ்யூனால என்னுடைய ஹேர் முழுக்கவே நான் இழந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 years மேலே ரொம்பவே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் என்னுடைய ஹேரை வந்து நான் ரீக்ரோ பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் ட்ரை அவுட் பண்ணது உண்டு. கொஞ்சமாக என்ன நானே மாற்றிக்கிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் நம்ம வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி செய்யக்கூடிய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸை எல்லாமே வந்து நானே செஞ்சு எனக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு ட்ராவலில் வந்து எனக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி எனக்காக நான் செஞ்சுக்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நான் தொடர்ச்சியாக நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அது ஹேர் பேக்ஸாக இருக்கலாம், இல்லை ஆயில்ஸாக இருக்கலாம், இல்லை ஷிகக்காய் பவுடர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்ஸ் நான் வீடியோ ஷேர் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸை வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இமெயில்ஸ் மூலிமா, இன்ஸ்டாகிராம் மூலிமா, ஈவன் கமெண்ட் செக்ஷன் மூலிமா கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் ரெடி பண்ணி கொடுத்தேனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அப்போ இருந்த சூழ்நிலையில் என்னால் செய்ய முடியலை. பட் ஆனால் இப்போ வந்து தொடர்ச்சியாக அதே மாதிரி நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. ஸோ என்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு ரிக்வெஸ்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் கேட்கும்போது இல்லை இப்போ நான் பண்ணலை அல்லது என்னால் முடியலை அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு மனசுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நெசசிட்டி இருக்கிறதுனால தான் என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு அது புரியுது. பட் எனக்குமே சூழ்நிலைகள் வந்து சரியாக இருந்தால் தானே அதை நான் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இல்லை. அதனால தான் வந்து என்னால் வந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ண முடியல. என்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே நான் கையில் வச்சுருந்த எனக்கு என்னுடைய பயன்பாட்டுக்காக வச்சுருந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மெசேஜஸ் தொடர்ந்து எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து திரும்பவும் என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த சம்மர் காலகட்டத்தில், ஏன்னா சம்மரில் வந்து ஷிகக்காய் பவுடராக இருக்கட்டும், ஆயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே நல்ல ஒரு தருணம். ஸோ அதனால் இதை நம்ம பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். அண்ட் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து நான் தொடர்ச்சி அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய நியூ அப்டேட்ஸ், நியூ வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ நான் ஷேர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸோட விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எல்லாருமே ஃபேவரட்டாக கேட்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷிகக்காய் பவுடர் தான். ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஷிகக்காய் பவுடரை விடையுமே ரொம்பவே யூனிக்கானது நம்மளுடைய ஷிகக்காய் பவுடர். ஏன் அது அவ்வளோ யூனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 26 மூலிகைகள் வந்து கலந்துருக்கு. ஸோ இவ்வளோ மூலிகைகள் நம்ம இதில் சேர்க்கறதுனால இது வெறும் ஷிகக்காய் பவுடர் அப்படின்னு நம்ம பார்க்குறத விடையுமே நம்ம கூந்தல் சம்மந்தப்பட்ட, ஸ்கேல்ப் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிகக்காய் பவுடர் வந்து ஒரு அருமருந்தாக இருக்குது. இதை விட ஒரு சிறந்த நேச்சுரல் கிளென்சர் இருக்கவே முடியாது. ஜென்ரலாக இவ்வளோ மூலிகைகளை மிக்ஸ் பண்ணி ஒரு ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. என்கிட்ட நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்குமே இது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட் எல்லாருமே என்கிட்ட கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நான் நேச்சுரல் ஹேர் டை வீடியோஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நேச்சுரல் ஹேர் டை வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா சிறந்த மருதாணி, சிறந்த அவுரியை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, எப்படி நாங்கள் கரெக்டாக பார்த்து வாங்குறது, ஏன்னா நிறைய கலப்படங்கள்லாம் இருக்குது. இதுல இருந்து நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, நீங்கள் பயன்படுத்துகிற ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. மருதாணியும் அவரையும் பொறுத்த வரைக்கும் நம்ம பெஸ்ட் ப்ராடக்ட்டை பயன்படுத்தும் போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு முக்கியமாக நம்மளுடைய கோல் என்னென்னா நல்ல கலர் வரணும், அல்லது நல்ல டார்க் ஆரஞ்சு கலர் கொடுக்கக்கூடிய மருதாணி. அண்ட் அந்த மாதிரி டார்க் ஆரஞ்சு கொடுத்த மருதாணிக்கு மேலே நம்ம அவுரியை பயன்படுத்தும் போது அது நல்ல ஒரு டார்க் பிளாக் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதை வந்து கரெக்டான ப்ரொபோர்ஷனில் கரெக்டான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு இந்த பெஸ்ட்
பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக வரவே வராது. ஸோ ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்தது. நிறைய பேருக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலையுமே இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே ஒரு எண்ணம் தான், நல்ல ஹேரில் கலர் வரணும் அப்படின்றது தான். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பெஸ்ட்டான நல்ல குவாலிட்டியான ஹென்னா அண்ட் அவுரி பவுடரை வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் தரக்கூடிய மருதாணி அண்ட் அவுரி வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை கிடைக்கல, நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான மருதாணி அண்ட் அவுரி கிடைக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆயுர்வேத முறைப்படி ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஆயுர்வேதிக் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்கேல்ப் ஹெல்த் அண்ட் உங்களுக்கு ஹேர் க்ரோத் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் ஆயில். முக்கியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா இளநரை உள்ளவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு ஹேர் ஆயிலாக இருக்கும். நல்லா உங்கள் கூந்தலில் கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மூலிகைகளை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பசும்பாலையும் தேங்காய் பாலையும் தேங்காய் எண்ணெயும் அடிப்படையாக கொண்ட இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகளுடைய கலவையாக இருக்குது. உங்களுக்கு கூந்தல் சம்மந்தப்பட்ட ஸ்கேல்ப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, முக்கியமாக முடி உதிர்வு, அதனால் ஏற்படக்கூடிய சொட்டை, இளநரை, பொடுகு தொல்லை, இப்படி எந்த பிரச்சனைக்குமே இது ஒரு அருமருந்தாக இருக்கும். இந்த ஹேர் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மூலிகைகளுடைய கம்ப்ளீட்டான ஒரு எசன்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது நல்ல ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹேர் பேக் தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா யூஸ்வலி நம்ம ஹேர் பேக்ஸ் ரெடி பண்ணும்போது நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஊற வச்சு அரைச்சி அதை நல்லா வடிகட்டி அதை எசன்ஸ் எடுத்து அது கூட வேறு இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்து அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. ஸோ அதை காட்டிலும் நல்ல ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது, இல்லை அந்த ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து உடனுக்குடனே நம்ம ரெடி பண்ணி பயன்படுத்துகிற மாதிரி ஹேர் பேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மொரிங்கா ஹெர்பல் ஹேர் பேக் வந்து உங்கள் கூட நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மொரிங்கா ஹெர்பல் ஹேர் பேக்கில் கிட்டத்தட்ட 14 மூலிகைகள் கிட்டே இருக்குது. பொதுவாக நம்ம கூந்தல் பிரச்சனைகளுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய மூலிகைகளை தான் இதில் நம்ம கீ இன்க்ரீடியன்ஸாக நம்ம சேர்த்துருக்கோம். ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது உங்கள் ஸ்கேல்புடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தொடர்ந்து பேணி பாதுகாக்க முடியும். அதனால் உங்கள் கூந்தல் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமாக உங்கள் கூந்தலுடைய ஷைன் அண்ட் டெக்ஸ்சரில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். கம்ப்ளீட்டாக உங்கள் ஹேரை பேம்பர் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த ஹேர் பேக் கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, கஞ்சி தண்ணி, இல்லைன்னா தயிர், இப்படி நீங்கள் ப்ரிஃபரபிளி நீங்கள் என்ன ஆட் பண்ணணும், ஈவன் தேங்காய் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணலாம். உங்கள் கூந்தல் வந்து நீங்கள் ரெகுலராக பேம்பர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஹேர் பேக்கை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஷேர் பண்ண இந்த 4 ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், உங்கள் யாருக்கெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதோ கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.